4 அணில் அடிச்சுக்கிறது. அதில் ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவாளி, இவன் முட்டா பையன், இவனுக்கு ஒன்றும் தெரியல, சொன்னால் கேட்க மாட்டேறான்னு. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்குறி பையன், ஒன்றும் தெரியல, நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்த சொல்லுது. இப்படியே ஒன்று அடிச்சுக்கிறது. நாட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்பல, அவர்கிட்ட இவர் போகிறாங்க, 4 பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. ஐயா, நீங்கள் தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்ல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஐயா, இவன் ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்களா இருக்காங்க, அறிவில்லாதவனா இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும்போது, சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா, நீங்கள் உங்களில் யார் பெரிய ஆள், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க, போய் எனக்கு பசிக்குது, சாப்பிடாத எடுத்துட்டு வாங்க. அது கொடுக்கணும்னு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது. ஏசமா சாப்பிட்டு தூங்கிட்டாப்ல. மறுபடியும் ஐயா என்ன ஒரு வாரம் இருக்கு, போயிட்டு வா, ஒவ்வொன்றும் சாப்பிடக்கூட, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு, தலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடு. எல்லா வேலையும் இந்த அணில் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த குரங்கு படுத்துக்கிட்டு நல்லா ஒரு வாரம் சாப்பிடுது. சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது, ஐயா சொல்ல போறாருன்னு ஏசமா வர்றாரு. அப்படி வந்து அப்படி உட்கார்ந்துருக்காப்ல. இது 2 இந்த 4 நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல, அதே மாதிரி உட்கார்ந்துருக்கு. அவர் சொல்றாரு, என்ன சமான்னு, நீங்க 4 பேருமே பைத்தியக்கார போயிலுங்க, நான் தான் பெரிய ஆளு உங்க 4 பேரை விட, எப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஒரு வேலையும் செய்யாம உங்க 4 பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்லடா. டேய், நான் தான்டா பெரிய ஆளு. இப்படித்தான் நம்ம எல்லாம் தீரான் தமிழம் பூரா. இந்த பஞ்சாயத்து பண்ற குரங்கு இருக்கு பாரு, குரங்கு நல்லா உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு, இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்க.